ஓம் சாந்தி. 2 நாளா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லா சகோதரிகள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது அத பவர் கூட ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு அஹ், ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இதுல ரொம்ப நல்ல பவர் பாபா கொடுப்பாரு. ஏன்னா எப்போ நமக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு வருதோ அந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா ப்ரோக்ரஸ் அடங்கி இருக்கும். ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிகழ்ச்சின்றது சங்கம யுகத்துல இருக்கவே இருக்காது. எது ஒண்ணு நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் அடங்கி இருக்கு. அப்படி நீங்க 2 நாளா இந்த ரிட்ரீட்ல இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் அஹ், நிறைய கிளாஸஸ் கேட்டிருப்பீங்க, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு ஐ திங்க் இது லாஸ்ட் செஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் செஷன்ல எனக்கு டாபிக் கம்யூனிகேஷன் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது உலகத்துல அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ஸ்கில் அப்படின்றாங்க. கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்பு கம்யூனிகேஷன் இருக்கதான் செய்யணும். ஆனால் இப்போ பியூட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் அழகு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஸ்பீஷீஸ், மற்ற இனத்திற்கு இல்லாத ஒரு யுனிக் சிறப்பம்சம், அதாவது ஒரு தனிப்பட்ட அல்லது ஒரு விசேஷமான விசேஷத்தன்மை அல்லது திறமை அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன? அதாவது பேச்சு, அதாவது பேசக்கூடிய திறன். இந்த பேசக்கூடிய திறன் இறைவனுடைய படைப்புல மனிதர்களாகிய நமக்கு தான் இருக்கு. ஆகையால அந்த பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் நமக்கு நிறைய பரிசுகள் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு பரிசு பேசக்கூடிய ஒரு திறன். ஆகையால நம்ம சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நமக்கு தான் இந்த மாதிரி பேசக்கூடிய திறமை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல இன்னும் ஒரு பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா அந்த பேச்சுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆகையால இதையும் நான் சொல்றேன். வாழ்க்கையின் அழகு அப்படின்னு பார்க்கும்போது என்ன? ஃபேமிலி, குடும்பம். அதாவது எல்லையற்ற ஆன்மீக குடும்பம். இதுதான் நமக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குடும்பமே இல்லாம இருந்திருந்தது அல்லது சங்கட்டன் அப்படின்னு சொல்வோம், இந்த குழுவே இல்லாம இருந்திருந்தது அப்படின்னா நம்மள எப்படி இருந்திருப்போம்? எப்படி முயற்சி செய்திருந்திருப்போம்? எப்படி முன்னேறி இருந்திருப்போம்? யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஒண்ணும் சன்னியாசிகள் கிடையாது. சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க என்ன எல்லாத்தையும் துறந்து போயிடுறாங்க, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸி கிடையாது. இதுதான் ஈஸி. குடும்பத்துல நம்ம இப்ப ஆன்மீக குடும்பத்துல இருந்து முயற்சி செய்து முன்னேறோம் இல்லையா? இதுதான் ரொம்ப சகஜமா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஆனா சன்னியாசிகள் போல நீங்க தனியா போனீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? தனியா இருந்தீங்கன்னா லைஃப்ல மாற்றம் வருமா என்ன? வரவே வராது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் இருக்கணும். அந்த மனிதர்கள் இருக்கும் போதுதான், அவங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு அந்த மாற்றம் அப்படின்றது வரும். ஆகையால பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகளுக்கு கொடுக்குறேன், அதை பேசக்கூடிய திறமைக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது ஆன்மீக குடும்பத்திற்கு கொடுக்குறேன். இப்போ சன்னியாசிகள் போல நம்ம தனியா இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ பாபா எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ரிசல்ட் வருமா? அவங்க தனியா இருக்கிறாங்க, தனியாவே முயற்சி செய்யறாங்க, தனியாவே அனலைஸ் பண்றாங்க, தனியாவே ரியலைஸ் பண்றாங்க, தனியாவே பயிற்சி பண்றாங்க. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டம் நமக்கு பாபா கொடுக்கல. நமக்கு இப்போ ஸ்பூன் ஃபீடிங். ஒவ்வொரு அவ்வியக்த முறையில எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸ்பூன் ஃபீடிங்கா இருக்கு. எவ்வளோ அனலைஸ் பண்ணி நம்மள பாபா விதவிதமான விஷயங்கள் சொல்லி சொல்லி, சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், ஆனா அந்த சொல்ற விதம், பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? எவ்வளோ அழகா பாபா அதை பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நாம கூட பார்த்து கத்துக்கணும், எப்படி பாபா பிரசன்ட் பண்றார். அவருடைய விஷயங்கள், அவருக்குள்ள நிறைய ஞானம் இருக்குது, ஞான கடலா இருக்கிறார். ஆனா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம்? பாபா ஜோதிர் பிந்து, ஒளி புள்ளியா இருக்கிறார்.
அவருக்குள்ள நிறைய ஞானம் இருக்கு. அது எப்படி நம்ம புரிஞ்சுகிட்டோம்? அவர் பிரம்மா வாய் மூலமாக பேசும் போது தானே நாம புரிஞ்சுகிட்டோம். ஆக அங்கேயும் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அப்புறம் எப்படி பேசணும்ன்றது பாபா நமக்கு நல்லா சொல்லி கொடுக்கிறார். ஆகையால நாம கூட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள குடும்பத்துல இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது மனிதர்கள் தான். அப்ப மனிதர்களோடு வாழணும் அப்படின்னு சொல்லும் போது பேசிதான் ஆகணும். மௌனமாவே இருக்க முடியுமா? அதாவது நம்மள நாம எப்போ பேசுறோமோ அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்றது மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அல்லது பிரசன்ட் பண்றோம். ஆகையால பிரசன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஆர்ட் வேணும். உலகத்துல வேணா ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் ஒரு ஸ்கில் அப்படின்லாம். ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ஆர்ட். அது திறமை அது, அல்லது ஒரு கலை. ஆகையால நம்ம என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் பேச தெரியும். அப்ப அந்த பேச்சின் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் நல்லா வச்சு நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ணணும். பொதுவா சொல்லுவாங்க, இந்த வாய் இருக்கே சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இல்ல, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்போம். அப்படி இல்லையா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆக மொத்தம் வாய் நிச்சயமா சும்மா இருக்காது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, வாயா பேசுது? வார்த்தைகள் வாய் வழியாக வருது. ஆனா பேசுறது வாயா? ஆகையால மைண்டுக்கும் வார்த்தைகளுக்கும் ரொம்ப டீப்பான கனெக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ரொம்ப டீப்பா நினைக்கும் போது. இப்ப எல்லாம் உலகத்துல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கூட அது பார்த்தேன். அது பிரயோகம் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். நடக்குது. அதாவது ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா, ரொம்ப யோசிக்க வேண்டாம். தலைய உடைச்சிக்க வேண்டாம். அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னன்னா ரீச். நம்ம ஜஸ்ட் அந்த பொருளை நினைச்சிட்டு ரீச், ரீச், ரீச் அப்படின்னு எப்போ ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நினைச்சோம்னா அந்த பொருள் கண்ணில் பட்டுடுறது. யாராவது கொண்டு வந்துடுறாங்க. தொலைஞ்சு போன பொருளும் கிடைச்சிருக்கு. நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் அது செய்யறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பஸ்ல ஒரு ஹேண்ட்பேக் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பஸ் ரிட்டர்ன் வரும் போது அந்த கண்டக்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த ரீச், அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ இது இருக்குது, பவர் இருக்கு. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது? மைண்டு தான். அதுதான் சொன்னேன், மைண்டுக்கும் வார்த்தைகளுக்கும் ரொம்ப டீப்பான கனெக்ஷன் இருக்கு. உலகத்திலேயே கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டங் இருக்கே, அந்த நாக்கு இருக்கே, அந்த நாக்கு ஊசியாகவும் வேலை செய்து, கத்திரிக்கோலாகவும் வேலை செய்யுது. அப்போ ஊசியாக வேலை செய்யும் போது நம்ம உறவு நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. கத்திரி போல வேலை செய்யும் போது அவ்வளவுதான், ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடும். அப்ப நம்ம அந்த வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கணும். அதாவது நம்ம பேசணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கணும். இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது, கிருஷ்ணருடைய மகிமை செய்யும் போது, கிருஷ்ணருக்கு மதுராதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இனிமையானவர், இனிமையான உலகத்துக்கே அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதரம் மதுரம். அதாவது உதடு ரொம்ப இனிமையா இருந்தது அப்படின்னா அந்த பேச்சு ரொம்ப இனிமையா இருந்தது. அப்புறம்தான் மற்றது. அப்புறம்தான் வதனம் சொல்லுவாங்க, ஃபேஸ். அப்புறம்தான் கண்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க, ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்றாங்க. ஆனா முதல்ல வர்ணிக்கிறது வாய் தான். அப்போ நம்ம ஞான மார்க்கத்துல பாருங்க, இப்போ நாம நான் பிகேஸ் கிடையாது. வெளி உலகத்துல லௌகிக்ல இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம்? பாபா வீட்டுல இருக்கிறோம், ஆன்மீகத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம அடிக்கிறதோ கொலை பண்றதோ அந்த வயலன்ஸுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா? நமக்குள்ள அந்த மாற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி செயல்கள்ல நம்ம எந்த பாவமும் செய்யறதில்லை. ஆனால் ஆனால் இதுவரையிலும் இன்னும் வார்த்தைகள்ல நம்ம பாவங்கள் செய்துட்டு தான் இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பாவங்கள் ஒரு பிகே எப்படி எதன் மூலமா நடக்குது, எந்த ஒரு இதுல நடக்குது அங்கத்துலன்னா வார்த்தைகள் தான்.
அதுல இன்னும் என்னன்னு தெரியல, நம்ம வார்த்தைகளுக்கு இன்னும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா? ஏன் அது உணரலையா? அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலையா? இல்ல கவனம் கொடுக்கலையா? என்னன்னே தெரியல. இன்னும் நம்ம அந்த வார்த்தைகளுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் அல்லது மகத்துவத்தை உணரல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆகையால நம்ம வீக்கே இருக்கிறோம், அதுலயும் சென்டர்ல இருக்கிறோம்னா நமக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் இருக்கு, ஸ்வீட் வாய்ஸ்னா நல்ல இனிமையான குரல் இருக்கு அப்படின்னா, அப்ப எல்லாருடைய இதயங்களையும் கட்டி போடலாம், பைண்ட் பண்ணலாம். அதுவே ரொம்ப ஹார்ஷா இருக்கு, ரொம்ப கடினமா பேசுறோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? நிறைய இதயங்களை பிரேக் பண்றோம், டேமேஜ் பண்றோம். ஆகையால நம்முடைய கடமை, நாம இங்க இருக்கிற சென்டர்லன்னா பை சான்ஸ் தெரியல, எப்படி வந்தோம்னு தெரியல, பை சான்ஸ் வந்துட்டோம்னா கிடையவே கிடையாது. எல்லாமே ப்ரீ டெஸ்டின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது என்னுடைய முடிவு இல்ல இல்லையா? இங்க என்னுடைய ரோல் இருக்கு, என்னுடைய பாகம் இருக்கு. நான் இதை விட்டுட்டு வேற எதுலயோ ஈடுபட்டுட்டு இருந்தேன்னா ட்ராமா என்னை இழுத்துட்டு கூட்டிட்டு உட்கார வைக்கும். அதனால எல்லாமே ப்ரீ டெஸ்டின். அப்படி இருக்கும்போது நாம நம்முடைய வார்த்தைகளை, பேசக்கூடிய விஷயங்களை ஏன் மாத்திக்க கூடாது? யோசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த அஹ், வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாவடக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அந்த குறள் ரொம்ப பிடிக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆனால் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. பாருங்க, அந்த தீ புண்ணு கூட ஆறிடும். ஆனா வார்த்தைகளால நம்ம யாருக்காவது துக்கம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அந்த வடு ஆறவே ஆறாது, எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் பிராக்டிக்கல்ல இருக்கா? வள்ளலார் கூட என்ன சொல்லியிருக்காரு? சும்மா இரு, பேசாம இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷ தன்மை அப்படின்னு சொல்றாரு. ஆகையால நம்ம இதெல்லாம் கவனத்துல வச்சிருந்தோம்னா, ஏன்னா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஞானம் கொடுக்கறதுக்கும் பாலனை கொடுக்கறதுக்கும் நிமித்தமாக இருக்கிறோம். ஆகையால முதல்ல இப்ப ஏர் ஹோஸ்டஸ் அல்லது ஒரு கம்பெனில, ஒரு ஐடி கம்பெனில அந்த டெஸ்க்ல இருப்பாங்க இல்லையா, ரிசப்ஷனிஸ்ட், அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப பிளீசிங்கா இருக்கணும் இல்லையா? ரொம்ப சிரிச்ச முகத்துல இருக்கணும். அப்போதான் அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண முடியும் அல்லது அட்ராக்ட் பண்ண முடியும். அது போல நாம கூட இஷ்ட தேவதைகளாக சென்டர்ல இருக்கிறோம். அப்போ ஞானம் கேட்க மக்கள் வருவாங்க, நம்ம கிட்ட நம்முடைய தொடர்புல மக்கள் வருவாங்கன்னா நம்ம எப்படி அவங்க கிட்ட பழகணும்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால நம்ம அந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு, நம்முடைய பேச்சுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப அந்த மனதிற்கும் வார்த்தைகளுக்கும் ரொம்ப டீப் கனெக்ஷன், சும்மா சாதாரண கனெக்ஷன் இல்ல, ரொம்ப டீப் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிரி மேக்ஸ் யுவர் டங், இது அந்த கசப்பாக்குறது அப்படின்றாங்க. பிட்டர், ஆங்கிரி மேக்ஸ் யுவர் டங் பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன இருக்கு? பாகற்காய நம்ம சாப்பிட்டோம், அந்த நாக்கு பிட்டர் ஆகுறதுக்கு, கசப்பாகிறதுக்கு. அப்போ அந்த கோபம் வந்தாலே நாக்கு என்ன ஆயிடும்? வார்த்தைகள் என்ன ஆயிடும்? கசப்பான வார்த்தைகள், வார்த்தைகள் மாறிடுது. கோபம் வந்தது உள்ள அப்படின்னா பேச்சு, நம்ம பேசுற விதம் எல்லாமே மாறிடுறது இல்லையா? அப்ப எங்க நம்ம மாத்தணும்? கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னா எங்க மாத்தணும் இல்லையா? எந்த விஷயத்த கவனத்துல கொள்ளணும்? அதனால நம்ம அந்த இனிமைத்தன்மை அப்படின்றது மனதிற்குள்ள இருக்கணும். மனம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அந்த மனம் பீஸ்ஃபுல்லா இருந்தால் வார்த்தைகளும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த உடம்புல கூட நம்ம பேசுறோம் அப்படின்னா, இது த்ரோட் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்துதான் வார்த்தைகள், இந்த காது இது இருக்கு இல்லைங்களா, ஆகாய தத்துவம், இங்க இருந்துதான் அந்த வார்த்தைகள் வருது. அப்ப இந்த இடம் அமைதிக்கான இடம். அப்ப நான் அமைதியான ஆத்மா அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அமைதி வரும். அங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கூட அமைதியாக இருக்கும். ஆகையால அந்த பீஸ்ஃபுல்லா இருந்தால்தான் நம்முடைய கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல
கம்யூனிகேஷன் அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் அப்படின்னு போகுது இல்லையா? நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வந்து என்ன பேசணுன்றது தெரியும். அது வெர்பல் கம்யூனிகேஷனா இருந்தாலும் சரி, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வுகள், அவ்வளவுதான். அந்த உணர்வுகள் நல்லா இருந்தது, கான்சியஸ்னஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அப்போ நம்முடைய பேச்சு வந்து நல்லா இருக்கும். அந்த பேச்சுல ஒரு இனிமை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கு. நம்ம என்ன கருத்து சொல்லணுமோ அந்த கருத்தை வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், பிரசன்ட் பண்ண முடியும். ஆகையால நம்ம அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஆஹ் அந்த காலத்துல எல்லாம் தவம் செய்தாங்க, மௌனமா இருந்தாங்க இல்லையா? அந்த எவ்வளவு நம்ம மௌனமா இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்முடைய வார்த்தைகள்ல அந்த அமைதி இருக்கும். பேச வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்லவே இல்லை, நல்லா பேசுங்கன்னு சொல்றாரு. எல்லார்கிட்டையும் நல்ல உறவு வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டயும் டேர்ம்ஸ் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரோடும் பழகுங்க, எல்லாரோடும் பேசுங்க. ஆனா எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதானே பேசணும். பேச்சுன்னு சொல்லும் போது ஆரம்பிச்சா சாக்கார் பாபா இருக்கும் போது யஜ்யத்துல 5 மினிட்ஸுக்கு மேல யாராவது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா பாபா சொல்வாரா மம்மா கிட்ட, ஓ சம்திங், இவங்க 2 பேரும் குருவிங்க சூ சூ சூன்னு பேசிட்டு இருக்காங்க, சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த நல்லா பேசி பேசி உயர்ந்த நிலை அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் புறம் பேசி நிந்தனை பண்ணி வேண்டாதது பேசி தன்னுடைய பாக்கியத்தை கெடுத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆகையால நாம வந்து ஒரு நல்ல காரியத்திற்கு நல்ல விதத்துல பயன்படுத்தணும். வந்துட்டோம் இல்லையா, பாபா வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம லௌகிக்ல நமக்கு இப்ப கனெக்ஷன் இல்ல, அல்லது கர்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு. அந்த லௌகிக்ல நம்ம கர்ம கணக்கு முடிஞ்சதுனால்தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஆனா இங்க ஏன் இருக்கிறோம், ஏன் இன்னும் நம்ம போல அப்படின்னா, இங்க நமக்கு இன்னும் என்ன இருக்குது, பிராமின்ஸோட இன்னும் இந்த குடும்பத்துல பிராமண பரிவாரத்துல இன்னும் நமக்கு வந்து கணக்குன்றது இருக்கு. இதையும் நம்ம வந்து முடிக்கணும். ஆகையால நம்ம பேச்சு எப்போ மாறுது, நான் பேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆதாரம் என்ன, நம்முடைய பேச்சு மாறுறதுக்கு காரணம் என்னன்னு 2 விஷயங்கள் தான். அது என்னது, நான், எனது, அவ்வளவுதான். பாபா சொல்றார் நான். நான் யாரு தெரியுமா? அப்போ நான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அகங்காரம் வந்து வந்துருது இல்லையா? நான்ன்ற அகங்காரம், நான் அபிமானம் அப்படின்ற, இல்லைன்னா இக்னோரன்ஸ், அறியாமை, இல்லைன்னா பற்று, நான் என்ற பற்று வந்து வந்துடுது. அதே போல அபிமானம் மற்றும் அவமானம், இந்த 2 விஷயங்கள் இருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த நான் என்ற அபிமானம் வரும்போது அங்க என்ன ஆகுது, பேச்சு மாறுது. என்னென்ன அபிமானம் இருக்கும், இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் என்ன ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு அபிமானம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அகந்தை அல்லது அந்த கர்வம் அப்படின்றது இன்னும் போகாம இருக்கு இல்லையா? அப்போ வந்து சிலருக்கு வந்து ரொம்ப புத்தியினுடைய அபிமானம், என் புத்தி அவ்வளோ நல்லா வேலை செய்யுது, எனக்கு இருக்கிற மாதிரி புத்தி வேற யாருக்குமே இல்லை, அவ்வளோ அபிமானம் இருக்கு. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா பிளானிங், சிலருக்கு நல்லா பிளான் பண்ணுவாங்க. ஒரு சேவையாகட்டும் இல்ல லௌகீக விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அழகா பிளான் பண்றாங்க. அப்ப பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு நான் தான் ரொம்ப நல்லா பிளான் பண்றேன், எனக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு ஒரு அபிமானம் அவங்களுக்கு வந்துடும். சில பேருக்கு ஸ்டேட்டஸ், என்னுடைய பதவி அவ்வளோ நல்லா இருக்கு, பதவியினுடைய அபிமானம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பணத்தினுடைய திமிரு இருக்கும், பணத்தினுடைய அபிமானம். சில பேருக்கு வந்து பர்சனாலிட்டியினுடைய அபிமானம் இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறேன், படிப்பின் அபிமானம் எல்லாமே இருக்கும். ஆகையால வந்து பாபா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அபிமானம் இருக்கும் போது நிச்சயமா நம்முடைய பேச்சு மாறும். அபிமானத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு புரிய வச்சோம்னா, இந்த அபிமானம் இஸ் நத்திங் பட் தேக உணர்வு இல்லையா? அப்ப அந்த தேக உணர்வுல வந்து நம்ம எதையாவது ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமா அது தவறு தானே, அது ஒரு பாவ கர்மம் தானே. ஆகையால் அந்த அபிமானம் வேண்டாம். அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோமே, சுத்தி இருக்கிறது மனிதர்கள் தான். அப்ப மனிதர்களுக்கு இடையிலயும் இருக்கணும்,
பேசாமலும் இருக்கக்கூடாது, நல்லாவும் பேசணும். ஏன் அப்படின்னா பிரகாஷ்மணி தாதி ஒரு முறை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க யார்கிட்டயாவது ஒத்து வரல, இவங்க கிட்ட நமக்கு பிரச்சனை வேண்டாப்பா, நம்ம ஒதுங்கி போயிடலாம், எதுக்கு இவங்க கிட்ட பேசி நம்ம மல்லுக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுங்கி போயிட்டீங்கன்னா கூட, அதுவும் வந்து தாதி வந்து கரெக்ட்னு சொல்றது இல்ல. தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்ட அப்படின்வாங்க. இப்போ உலகத்துல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம சரியா பண்ணல, கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. அது போல இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட்ல கூட கேஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம கணக்கு வழக்கு இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதை முடிக்கணும், முடிக்காம நம்ம வந்து ஓடி போயிட முடியாது. அதனால தாதி அப்படி சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, ஒதுங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல இதை யோசிக்கணும், நாம இந்த குடும்பத்தை நேசிக்கிறோமா? நாளைக்கு முரளியில பாபா அவேக் முரளியில சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், ஆனா எப்ப கொடுக்குற தெரியுமா, முதல்ல சர்டிபிகேட் குடும்பத்துல யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இவங்க நல்லவங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, கொடுப்பேன், சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு பாபா புரிய வைக்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து இங்க கர்ம கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கர்ம கணக்கு முடிக்கணும் தானே. எதுவுமே நமக்கு யாராவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க வந்து நான் வந்து என்னுடைய இன்கம்ப்ளீட் கர்மாவை முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், செட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஜென்மத்துல அந்த கர்மா கம்ப்ளீட் ஆகல, இன்கம்ப்ளீட்டா அப்படியே இருந்துடுது. அதனால இப்ப சங்கம யுகத்துல கடைசி ஜென்மத்துல அந்த இன்கம்ப்ளீட் கர்மாஸ் எல்லாம் என்னென்ன முடிக்காத, நான் செய்யாத, நான் முடிக்காத வேலைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இப்ப நான் முடிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஆகையில இந்த குடும்பத்தை வெறுக்கலாமா? முதல்ல எனக்கு வேணுமா வேண்டாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. நான் உண்மையில இந்த குடும்பத்தை நேசிக்கிறேனா? யோசிச்சுப்பார். அந்த குடும்பத்தை நான் நேசிக்கிறேன்னா அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அல்லது நம்ம எப்படி பேசுவோம், நம்ம எப்படி பழகுவோம், வேணும்னா ஒரு மாதிரி பழகுவோம், வேண்டாம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால முதல்ல நம்ம விரும்பினாலும் நம்ம வேண்டாம்னு நினைச்சாலும் இது நம்ம கையில இல்லை, நம்ம கர்மா நம்ம முடிச்சுதான் ஆகணும். அதுல பாபா நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம், என்ஜாய் பண்ணுங்க, ரமணீகமாக எல்லாத்தையும் முடிங்க, ஒவ்வொரு ஆத்மாவுடைய அந்த சம்ஸ்காரத்தை பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக் சம்ஸ்காரம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒரு கலர் எல்லோ எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, அதுல வந்து ரெட்டும் எல்லோவும் கலந்து ஆரஞ்சு வந்திருக்கு. அப்போ பேசிக் அப்படின்னு சொல்லும் போது எல்லோ ரெட். இப்ப நான் என்னதான் ஆரஞ்சு கலரை மாத்தணும்னாலும் மாத்த முடியாது, அந்த பேஸ் தான் மாறணும். இல்ல எல்லோவை மாத்தணும், இல்ல ரெட்டை வந்து மாத்தணும், அப்பதான் லைட் ஆக்கலாம் இல்ல டார்க் ஆக்கலாம். அப்போ ஒரு ஆத்மா பேசிக் சம்ஸ்காரம் இதுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க கூடாது. அதே நேரத்துல அவங்கள திருத்துறதுக்கு முயற்சியும் செய்யக்கூடாது. அவங்க சம்ஸ்காரம் இதுதான் அப்படின்னா ஏன் நம்ம அவங்கள திருத்துறதுக்கு நம்ம லைஃப் லாங் எல்லாம் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? அவங்க திருந்த மாட்டேன்னு இருக்க, நான் இப்படிதான் இருப்பேன்னு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம மாத்துறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணணும்? அதனால இதுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. புரிஞ்சுக்கிட்டோமா, அவங்க சம்ஸ்காரம் இதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா, எச்சரிக்கையா நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். ஆகையால வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம், பேச்சு கம்யூனிகேஷனை முரளி படிக்கிறதோ ஞானம் கொடுக்கறதோ மேடையில பேசுறதோ மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், நமக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு நல்லா இருக்கணும். முதல்ல எனக்கு குடும்பம் வேணும் அப்படின்னு நினைங்க. இந்த குடும்பம் இருந்தால்தான் இந்த மதுபன்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளோ நீங்க சேஃபா இருப்பீங்க. பெரிய குடும்பம் அப்படின்னா அதிக சேஃப்டி, ஏன்னா எங்கேயும் தப்பு செய்ய முடியாது. அதாவது கண்ணாடி மாளிகை போல குடும்பம் நமக்கு, எந்த மூலையில நம்ம எந்த தவறு செய்தாலும் தெரிஞ்சிடும். ஃபுல்லா நம்மளை சுத்தி இருக்கிறது
அந்த ஷீஷ் மெஹல் அப்படின்வாங்க, கண்ணாடி மாளிகையில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் நம்ம செய்யற தவறுகள், நம்ம என்ன தவறு செய்யறோம்னு பார்த்துக்கிட்டே, எப்போ தவறு செய்யவோ என்ன தவறு செய்யறோம்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது சின்னதா இருந்தாலும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. ரைட்? ஓகே. சொல்லட்டும். அப்போ நான் வந்து என்ன நினைக்கணும்? நமக்கு வந்து அவ்வளோ கரெக்டா இருக்கணும் இல்லையா? மிகைப்படுத்தி அவங்க எதுவும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கணும், அவ்வளோ நல்லா கரெக்டா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற அந்த அட்டென்ஷன் வந்து இருக்கணும் இல்லையா? ஆகையால பாபா நமக்கு வந்து இந்த குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த குடும்பத்தை அக்செப்ட் பண்ணணும். எப்படி சிஸ்டர் அக்செப்ட் பண்றது? இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் கரெக்டா இருக்கா, நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாரும் கரெக்டா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. அவங்கவங்களுக்கு என்ன தெரியுமோ அது போல பேசிட்டு செய்துகிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இவங்க இப்படி பண்றாங்களே, பிகே இருந்து இப்படி பண்றாங்களே அப்படியெல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா? முதல் ஸ்டெப் வந்து நம்ம நம்முடைய கம்யூனிகேஷன், உறவு. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது கீ ஃபார் எ குட் ரிலேஷன்ஷிப். நல்ல ஒரு உறவுக்கு சாவி வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பேசல அப்படின்னா எப்படி நம்ம அவங்க கிட்ட கர்மம் முடிக்கிறது இல்லைங்களா? ஆகல அது நம்முடைய மனசுல இருக்கணும். அப்ப நிறைய தொந்தரவு செய்யறாங்க, நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். ஓகேயா? கஷ்டமா இருக்கலாம், பட் வந்து வேற வழி நமக்கு இல்ல. இது ரிடிகுலஸா கூட உங்களுக்கு இருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது மஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க, ஓகே சொல்லுங்க. அதாவது நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நம்ம ஓகே சொல்லுவோம். ஆனால் நல்லா இல்லாததுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அது நமக்கே தெரியும் இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, பாபாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம முன்னாடி ஒரு சீன் வந்திருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்படி வரக்கூடாது, புலம்பிட்டு இருந்தாலாம் வேஸ்ட். இப்படியே வந்துருச்சு, எனக்கே ஏன் இப்படி வருது, இப்படி வந்திருக்க கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது, அவங்களாலதான் வந்துருச்சு, இவங்களாலதான் வந்துருச்சு, இப்படியே புலம்பிட்டே இருந்தா எதுவும் நடக்க போறது இல்ல, யாரும் மாற போறது இல்ல. ஆகையால ஒரு சீன் நம்ம முன்னாடி, அதாவது நமக்கு விருப்பம் இல்லாத அன்கம்ஃபர்டபுள் சீன், ஒரு காட்சி வந்திருக்கு, நம்ம விரும்பல, பிரியமானது இல்ல, வந்திருக்கு, சந்தோஷமா ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அதுல ரீசன் இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல ரீசன் இருக்கு. இதை வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். அப்போ பிடிக்காத ஒரு காட்சியை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதோ விரும்பி இருப்போம், அது கிடைச்சிருக்காது. வேற ஏதோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அது சென்டரா இருக்கலாம், சேவையா இருக்கலாம், இல்ல டியூட்டியா இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம். ஆனால் சரி நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? முதல்ல டிராமா தான் சந்தோஷப்படும். ஏன்னா நம்ம வந்து டிராமாவை தான் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்போம்? குறை சொல்லிட்டு இருப்போம். இப்படி ஆயிடுச்சு டிராமால, எனக்கு டிராமா பிடிக்கல, எனக்கு டிராமா மேல நிச்சயம் இல்ல சிஸ்டர். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க டிராமா எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லது செய்யல அப்படின்னு. அதை மட்டும், அந்த தவறை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. பாபாவை கூட நிந்தனை பண்ணலாம், ஆனா டிராமாவே நிந்தனை செய்யக்கூடாது. டிராமா அன்ஹாப்பி ஆயிடும், கோச்சிக்கும். டிராமா கோச்சிக்கும். டிராமா கோச்சிடுத்துன்னா காலிதான் இல்லையா? ஏன்னா டிராமா நியாயக்காரி. டிராமா என்ன சொல்லுதுன்னா, என்னை ஏன் திட்டுறீங்க, என்னை ஏன் இப்படி எல்லாம் புலம்புறீங்க, நிந்தனை பண்றீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், நீங்க என்ன செய்தீங்களோ அதை சீனு கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். அதான் என் வேலை, நத்திங், வேற எந்த வேலையும் இல்லை. நான் கூட்டுறதோ கழிக்கிறதோ டிவைட் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அது பாஸ்ட் என்ன செய்தீங்களோ அதை கொண்டு வந்து உங்க முன்னாடி, அதுக்கு எவ்வளவு சேர்க்கணுமோ அதை சேர்த்து கொண்டு வந்து முன்னாடி நாங்க நிறுத்திருக்கிறோம். நீங்க செய்த இதுதான் அது, இப்ப ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு டிராமா கூட வந்து கோவிச்சுக்கும். அப்புறம் உங்களுக்கு வேண்டிய சீன் லைஃப்ல வரவே வராது. அதனால எந்த ஒரு சீனா இருந்தாலும், நம்ம முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அதை வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ரமணீகமா முதல் பாயிண்ட் அதை அக்செப்ட் வந்து பண்ணுங்க. அப்போ டிராமா பார்க்கும்போது, ஓ இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க,
ஆகையால இவங்களுக்கு நானு இவங்க விரும்பின ஒரு காட்சியை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு டிராமா இதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், ஏத்துக்கிட்டோம்னா டிராமா நமக்கு நல்ல காட்சிகள் கொடுக்கும். நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி போகவே, முன்னேறி போகவே முடியாது. அதனால நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் உறவுகளை ஏத்துக்கணும் அப்படின்னா, அது நல்லா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும்னா முதல்ல அவங்கள ஏத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணலைன்னா முடியவே முடியாது. பவர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆமா அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அதாவது பாபா எவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, எவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்களே, இது நான் எப்படி இவங்களை ஏத்துக்கிறது அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, இவங்களெல்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இவங்கள. அதனால வேற சாய்ஸே நமக்கு இல்ல. நான் செலக்ட் பண்ணிருக்கேன், ஏத்துக்கோ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாபா உங்களுக்குள்ள ஒண்ணு கூட நல்ல விஷயம் இல்ல, அது நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு பாபா சொல்றார். நீ என்ன பண்ணணும், ஏத்துக்கணும், உன் கணக்கை முடிக்கணும், அவ்வளவுதான். சில பேர் ரொம்ப பாபா இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, போன அவ்யக்த் முரளியில பாபா என்ன சொன்னார், ஏன் நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்க? அதாவது அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, அவங்க சத்தம் போடுறாங்க, சத்தமா பேசுறாங்க, இல்ல வேற மாதிரி பேசுறாங்கன்னா, அவங்க பேசுனாங்கன்னா இங்க நமக்கும் என்ன ஆயிடுது, நாம கூட அவங்க லெவலுக்கு இறங்கிடுவோம். அப்போ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கதான் சரியில்லைன்னு தெரியும் இல்லையா? நம்ம பாபா குறை சொல்றோம் இல்லையா, பாபா இவங்க சரியில்லை, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு இப்படி அதுக்கு பாபா சொல்ல, அவங்கதான் சரியில்லைன்னு தெரியும் தானே, அப்ப எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்றீங்க? நீங்க யார ஃபாலோ பண்ணணும்? என்ன இல்ல ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்கள எதுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. இப்ப பாபாவுக்கு நம்ம என்ன ரிப்ளை கொடுக்கறது? அதையால நம்ம ரொம்ப கொஞ்சம் நிதானமா யோசிச்சோம், கொஞ்சம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, கெட்டதுன்னு எதுவுமே இந்த உலகத்துல இல்ல, கெட்டவங்கன்னு யாருமே இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது நம்முடைய கம்யூனிகேஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். எல்லார்கிட்டயும் நல்லா பழகுங்க, எல்லார்கிட்டயும் டேர்ம்ஸ் நல்லா வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கோங்க. ரெண்டாவது இப்ப நமக்கு விஷயம் நமக்கு என்ன தேவை, ஒண்ணு பவர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வேணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும், ரியலைசேஷன். மிக 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 முக்கியமானது, உணரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும், உணரணும். பாபா தினமும் சார்ட் எழுதுங்க, வரவு செலவு கணக்கு பாருங்கன்னு ஏன் சொல்ற? தினமும் சார்ட் எழுதுங்க. சொல்லாத முரளி இருக்கா? எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் முரளிலே என்ன சொல்லிட்டு இருக்கா, சார்ட் வையுங்க, சார்ட் வையுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சார்ட் வைக்கும் போதுதான் நாம ரியலைஸ் பண்ணுவோம், உணர்வோம், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது உணர்வோம். ரியலைஸ் பண்ணாத சேஞ்ச் வரும். ஆகையால பாபா பவர் ஆஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணணும் நம்ம. அப்ப அந்த ரியலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, உணர்றோம் நம்முடைய தவறுகள், நம்ம உணர்றோம். இல்லைன்னா மத்தவங்களையே பிளேம் சொல்லி பண்ணிட்டு, புகார் பண்ணிட்டு, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க கம்ப்ளைண்ட்ஸே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள எப்போ மாற்றம் வரும்? கண்டிப்பா வரவே வராது. ஆகையால பாபா, நீங்க உணருங்க, ரியலைஸ் பண்ணுங்க. அந்த ரியலைசேஷன் பவர் என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன், அவ்வளோ முக்கியமானது. எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை கடந்து போக முடியும். பட் வென் ஐ ரியலைஸ், நான் பண்ண தப்பு என்னன்னு நான் ரியலைஸ் பண்ணும் போதுதான் எனக்கு வழியே கிடைக்கும் முன்னேறதுக்கு. நம்ம அவங்களும் தவறு பண்ணிருக்கலாம், பட் என்னுடைய தவறு என்ன இருக்கு, நான் என்ன பண்ணேன், அல்ல நான் என்ன செய்திருக்கணும், நான் எங்க விட்டேன், அந்த கொஞ்சம் சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அவங்க பெருசா பண்ணிருக்கலாம், நம்ம இத்தனோண்டு பண்ணிருக்கலாம். அந்த இத்தனோண்டு நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இடத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வின்னா, நம்முடைய பாவ கர்மா விகர்மா விநாசமாகுதா, அழியுறதா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. இல்லையா? ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம லைட்டா எப்போ ஆகுறோம், நான் செய்த தவற நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா நான் லைட் ஆயிடுவேன்.
அப்போ அந்த ரியலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ எனக்குள்ள, அப்போ என்னுடைய விகர்மா விநாசம் ஆகுறதுக்கு அல்லது பாவ கர்மங்கள் அழியறதுக்கு, பஸ்மம் ஆகுறதுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரியலைஸ் பண்ணும் போதுதான் அது நடக்குது. அதாவது நம்ம ரியலைஸ் இப்போ பண்ணலைன்னா, நான் பண்ணல, நான் தான் ரைட்டு, சரி உட்காருங்க, நான் தான் ரைட்டு, அவங்க தான் ராங், இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் வேணுமோ அத்தனை ஜென்மங்கள் எடுத்துக்கோங்க, கணக்க முடியுங்க. இப்ப நம்ம ரியலைஸ் பண்ணல அப்படின்னா எங்க ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் தெரியுமா? தர்மராஜ்புரியில ரியலைஸ் பண்ணணும். தர்மராஜ்புரியில ரியலைஸ் பண்றதுக்கு பேர் என்ன? பச்சாதாபம், தண்டனை, துக்கம், இல்லையா? அது இங்கேயே பண்ணிட்டு போகலாம் இல்லையா? இங்கே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் அந்த தர்மராஜ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, கணக்கு வழக்கு முடிக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இவங்க ரியலைஸ் பண்றாங்க, உணர்றாங்க. அப்போ நம்ம இனிமே தண்டனையை குறைச்சிடலாம், இவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு கூட மற்ற வேலைகள் பார்ப்பாங்க. நம்ம ரியலைஸ் பண்ணலன்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பட்டும் அவங்க உணரல சொல்றாங்களா இல்லையா? அது போல அவங்களும் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ தொந்தரவுகள் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நோய், இவ்வளோ தண்டனை, ஆனாலும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் என்ன கடுப்பாயிடும். அதனால பாபா ரியலைஸ் பண்ணணும்னு இப்போ நம்ம ஏதாவது ரோட்ல போகும்போது, வண்டி ஓட்டும் போதோ ஏதோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுவோம். போலீஸ் பிடிப்பாங்க, நம்ம மாட்டிடுவோம். அப்போ மாட்டும் போது யார் விடுபடணும், யார் விடுபடுத்தணும்? நம்ம தவறு பண்ணோம், போலீஸ் பிடிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும்? நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல இப்படி அப்படி அப்படின்னா விடுவாங்களா போலீஸ்? அங்கேயே நம்ம சரி, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்தாங்க அப்படின்னு அந்த ஃபைன் என்ன கட்டணுமோ அந்த ஃபைனை கட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லவே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணல, அறியாமையின் காரணமாக இல்லை, நான் பண்ணவே இல்லைன்னு நீங்க அப்படியே அவங்களோட வாதாடிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது ஜெயிலு, கோர்ட்டு, ஃபைனு எல்லாம் தான் இருக்கு. அது போல இங்கேயும் அந்த தர்மராஜ்புரியில இருந்து அந்த தண்டனையில இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இங்கேயே நம்ம ரியலைஸ் பண்ணணும், நாமளா விடுபடல அப்படின்னா போலீஸ் தான் அதுக்கான தண்டனை கொடுத்து விடுவிப்பாங்க. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு லைஃப்ல அந்த நான் எப்பவுமே சொல்வேன், வெறும் ரியலைசேஷன் இல்லை, த பவர் ஆஃப் ரியலைசேஷன். ஜானகி தாதி எப்பவுமே ஹிந்தில மேசூச தாக்கி சக்தின்னு சொல்லுவோம். ஜானகி தாதி எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த உணரக்கூடிய சக்தி இல்லைன்னா ஞான மார்க்கத்துல முன்னேறவே முடியாது. ரொம்ப பிடிக்கும் தாதி ஜானகிக்கு அந்த உணரக்கூடிய சக்தி ஞானிகளுக்கு இருக்கணும், அப்பதான் முன்னேற முடியும். அதை பற்றி நிறைய கிளாஸஸ் செய்திருக்காங்க. ஆகையால அக்செப்டன்ஸும் வேணும், பவர் ஆஃப் ரியலைசேஷனும் நமக்கு இருக்கணும். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எதுவுமே நமக்கு தெரியாதது இல்லை. பட் இந்த ஒரு ஆங்கிள் நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். ஸ்வமான். ஸ்வமான் அப்படின்னா என்ன? சுய மரியாதை. அப்ப நம்ம சுய மரியாதையில இருக்கும் போது அபிமானம் இருக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், சுய மரியாதைக்கும் அபிமானத்துக்கும் என்ன வித்தியாசம்? செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கும் அந்த அபிமானம், அந்த கர்வத்திற்கும், ஈகோ, அரோகன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் உயர்ந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. நான் தான் உயர்ந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது ஈகோ அல்லது அபிமானம். அதனால சுயமரியாதையில இருக்கணுமே தவிர அபிமானத்துல இருக்க கூடாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? எவ்வளோ அந்த சுயமரியாதை நமக்கு எவ்வளோ பாபா எத்தனை டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டைட்டில்ல நம்ம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது அது நான் அப்படி இருக்கிறேன்றது உணரணும், சேஞ்ச் ஆயிடும். அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே சுயமரியாதை என்ற சீட்ல நிலைத்த உடனேயே எல்லாமே மாறிடும். ஆகையால சுயமரியாதை எப்படி ஸ்வரூபம், சுயத்தின் ரூபம், சுயத்தின் தேசம், சுயத்தின் குணம் அல்லது சுயத்தின் தர்மம்,
சுயத்தின் லட்சியம் அப்படின்னு எத்தனை விஷயங்கள் சொல்றோம். அது போல சுய மரியாதை மிக மிக முக்கியம். அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயத்துல. அப்ப அந்த சுய மரியாதையில இருக்கும் போது பேசி பாருங்க. சுய மரியாதையே இல்லை. நான் சொல்றேன், நான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆத்ம உணர்வுல இருந்து திட்டுங்க பார்க்கலாம். முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆத்ம உணர்வுல இருந்து தப்பு தப்பா பேசவே முடியாது. தேக உணர்வுல வரும் போதுதான் நம்ம வார்த்தைகள் தாறுமாறா போகும். ஆத்ம உணர்வுல இருந்தால் நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம். தவறு எதுவுமே நடக்காது. ஆகையில அந்த உணர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்பவுமே நான் ஆத்மா நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஆகையில அதையும் பாபா சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிருக்காரு, நான் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்றது சொல்லியிருக்கார். அந்த நிலையில இருங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நான் எப்படிப்பட்ட ஆத்மா? முக்தி வள்ளல் அப்படின்றார். மன்னிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை அவ்வியத்து மொழியில சொல்லியிருக்காரு பாபா. வெறும் படிப்பினை கொடுக்காதீங்க, மன்னிங்க, அதுக்கப்புறம் படிப்பினை கொடுங்க அப்படின்றாங்க இல்லைங்களா? அதனால அந்த சுய மரியாதையில இருந்து நம்ம பேசும்போது நம்ம வாயில இருந்து தலைகீழான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், பிறருக்கு ஹர்ட் பண்ற மாதிரியான, துன்புறுத்துற மாதிரியான வார்த்தைகள் வரவே வராது. சோ நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட என்ன பண்ணலாம்? சுயமரியாதையில இருக்கிற டைம் அதிகப்படுத்திக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சுமான்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல இருந்துட்டோம்னால எண்ணங்கள் மாறும், உள்ளுணர்வு மாறும், பார்வை மாறும், பேச்சு மாறும், எல்லாமே மாறும். ஆகையில அந்த சொமான் அல்லது அந்த சுய மரியாதையில இருக்கிறதுக்கு முயற்சி நம்ம நிறைய செய்யணும். அடுத்தது, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே இது இருக்கணும். அட்டென்ஷன் இருக்கணும். இப்போ நம்ம ஞானிகள் ஞான மார்க்கத்துல நடந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ நியமங்கள் கடைபிடிக்கிறோம் இல்லையா? அமிர்த வேளையில எழுந்திருக்கிறோம், முரளியை கேட்கிறோம், டிராபிக் கண்ட்ரோல் பண்றோம். பாபா அன்றைய முரளியில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். முரளி படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லுவோம். எவ்வளவு விஷயங்கள் அது கர்மத்தின் மூலமா செய்வோம், சேவை வார்த்தைகளால செய்வோம், எவ்வளவு எல்லாம் சேவை செய்யறோம். இப்படி எல்லாம் செய்யும் போது பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் வருது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆரா பெருசாயிட்டே போகும். அப்போ இந்த ஆராவை நாம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆறான வேற ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய உணர்வுகள் எதுவோ, எந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு இருக்கோ அந்த உணர்வுகளால, அந்த எண்ணங்களால நம்மளை சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு உருவாகும். அதுதான் ஆரா. இந்த ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நமக்குள்ள நுழையாது. மற்றவங்களுக்கும் ரொம்ப பிளீசிங்கா இருக்கும். நம்ம பேசுறது, நம்ம பழகிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடைசி கடைசி நேரத்துல பிரம்மா பாபா அப்படி நடந்து போனால ஏதோ ஒரு லைட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாதிமார்கள். அது வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ அந்த ஆரா பெருசா இருந்தது பிரம்மா பாபாவுக்கு. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப முரளில பாபா பொய் சொல்லாதீங்க, மறைக்காதீங்க, அல்லது புறம் பேசாதீங்க இல்லையா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதீங்க, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? அதாவது பாபா ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம இது இப்படி சத்தியமா இருங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம பொய் சொன்னோம், நம்முடைய த்ரோட் சக்கரா காலி, டேமேஜ் ஆகும். நம்முடைய ஆரா அப்படியே ஷ்ரிங்க் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் நமக்கு வராது. அப்ப எவ்வளவு நம்ம பொய் சொல்றோமோ அல்லது செய்ததை மறைக்கிறோமோ, உண்மையாக நம்ம இல்லையோ, அவ்வளவு நம்முடைய த்ரோட் சக்கரா பாதிப்படையும், டேமேஜ் ஆகும். அப்போ அந்த ஏரியால இருக்கிற அந்த மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ஸ்தூலத்துல ஏதாவது அஃபெக்ட் ஆகும், நோய் வரும். ஆகையால நம்முடைய ஆராவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். அதனால இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு முன்னிலையும் பாபா சொல்றார், அதாவது நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கத்தை எடுத்துக்காதீங்க.
அப்போ முதல் பாதி துக்கத்தை கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஆனா துக்கத்தை எடுத்துக்கிறீங்க. அப்போ சொல்வீங்களா பாபா கிட்ட? நம்ம சொல்லுவோமா, பாபா நான் கொடுக்கல பாபா, அவங்க கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு. நான் எதுவுமே செய்யல, எல்லாம் அவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்ற, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னவோ இருக்கும். அவங்க சின்னதை மிகைப்படுத்தி வேணா சொல்லலாம், பட் எதுவும் இல்லாம அங்க பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாரு. ஆகையால ஒரு ஒரு மாசம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு. நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, யாரிடமிருந்து துக்கத்தை வாங்கவும் கூடாது. அப்போ வார்த்தைகள்ல தானே நம்ம அதிகமா துக்கம் கொடுக்கிறோம். சொல்ல போனா மற்ற விஷயங்கள்ல விட வார்த்தைகள்ல நிறைய. ஆகையில வார்த்தைகளுக்கு ரொம்ப நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நான் இன்னும் என்ன சொல்வேன்னா, தண்ணீரை சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், அது போல வார்த்தைகளை கூட சார்ஜ் பண்ணணும். அப்படின்னா சக்காஷ் உள்ளுக்குள்ளேயே வார்த்தைகளுக்கு சக்காஷ் கொடுங்க. அப்ப அது யாரையும் போய் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அப்ப புரிய வைக்கிறது கூட நம்ம நானே கூட முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மற்றவங்க புரிய வைக்கிறதுல கொஞ்சம் நயமா என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு ப்ராப்ளமா, 2 ப்ராப்ளம்ஸா, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நமக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் என்ன ஆயிடும், அஹ் அந்த வார்த்தைகள் மாறிடும். ஆகையால நம்ம உள்ளுக்குள்ளேயே எப்ப எல்லாம் டைம் இருக்கோ, உள்ளுக்குள்ளேயே நீங்க உங்க வார்த்தைகளுக்கு சகாஷ் கொடுங்க, சார்ஜ் பண்ணுங்க அந்த வார்த்தைகளுக்கு. அப்ப அது வெளியே நல்ல காரியம்தான் செய்யும். உள்ள இருக்கு, அது வெளியில வரும் இல்லையா? நல்லா பிராக்டிஸ் பண்ணால்தான். நானே இப்பதான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் ஃபுல் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பிராக்டிஸ் பண்ணா அப்ப அந்த வார்த்தைகள் எப்பவுமே நல்லா இருக்கு. ரெண்டாவது, பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம நினைக்கிறோம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு. எல்லாருக்கும் அந்த நினைப்பு இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு யார் உலகத்துல அவங்க அப்புறம் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரண்டரா இருக்கிறவங்க மட்டும் அவங்க மட்டும் என்ன, எப்படி வேணுமோ இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு இப்படிதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்ல. அப்ப வார்த்தைகள் என்ன ஆகுது, மாறுது. அதுக்கும் பாபா சொல்றார், அவ்வளவுதான், ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. வேலைக்கார பதவி அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால நம்ம இப்படிதான் பர்ஃபெக்ஷன் பாபா பார்த்துப்பார், விட்டுடணும். ரொம்பவும் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது இல்லையா? அப்புறம் பாபா பார்த்துப்பார், இல்ல டிராமா பார்த்துப்போம். அதனால நம்ம நிறைய அதுல எல்லாம் போகக்கூடாது. ஆனா சொல்றது மட்டும் நியூட்ரலா சொல்லிட்டு விட்டுடும், அவ்வளவுதான். முரளி இருக்கு. ஒரு மொபைல நீங்க வாங்குனீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுதானே ஹேண்டில் பண்றீங்க. அதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு தானே? அது போல இந்த வீக்கே லைஃப்க்கு கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நமக்கும் பாபா கொடுத்திருக்கிறார். என்னது அது? முரளி இல்லையா? முரளி தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அப்போ அந்த மேனுவல் படி, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும், நல்லாவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதனால இதெல்லாம் ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயமும், கேட்ட உடனே வரக்கூடிய விஷயம் இல்லை. அது நான் கூட ஏத்துக்கிறேன். அது எத்தனையோ வருஷங்கள் அதுக்கு வேணும். பட் ஸ்டில் ப்ரோசஸ்ல இருக்கணும் இல்லையா? ஆகையால அந்த ப்ரோசஸ்லயே நம்ம இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து 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 அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வந்துடும். சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறமா இந்த சின்ன மாற்றங்கள் பெரிய பழக்கமாயிடும். அப்போ ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள வந்துடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எது நல்ல சிச்சுவேஷன்ஸ் இல்லையோ அந்த சிச்சுவேஷன் தேங்க் பண்ணணும். பண்ண முடியுமா பாருங்க. நல்லது செய்யறாங்க, அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும், ஓகே. ஆனால் எது நல்லா இல்லையோ, நல்லதுக்கு தேங்க் பண்ற மாதிரி நல்லா இல்லாத விஷயங்களுக்கு கூட மனதார உள்ளத்திலிருந்து உணர்வு பூர்வமாக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, கணக்கு வழக்கு முடிஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ வார்த்தைகளுக்கு சார்ஜ் பண்ணணும். அதே போல நல்லா இல்லாத விஷயங்களுக்கு முதல்ல தினமும்
தேங்க்ஸ் பண்ணுங்க. தினமும் ஒரு 4 சிச்சுவேஷன்ஸ்க்கோ இல்ல 2 சிச்சுவேஷன்ஸ்க்கோ நீங்க வந்து அந்த தேங்க்ஸ் சொல்ற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்படி தேங்க் பண்ண 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 உள்ளுக்குள்ள அந்த உணர்வுகள் வந்து மாறும். அது மாறும்போது பேச்சும் மாறும் இல்லைங்களா? அப்ப அந்த அப்போ உறவு எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா, நம் மனதிற்குள்ள முதல்ல ஒரு பிளானிங் அப்படின்றது இருக்கணும். நம்ம தெளிவா இருக்கணும். நம்முடைய மைண்ட் தெளிவா இருந்தது, ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் நம்முடைய கம்யூனிகேஷன் கூட தெளிவா இருக்கும். சில நேரத்துல நம்ம கம்யூனிகேட் பண்றோம், சரியா கம்யூனிகேட் பண்றதில்ல. கிளாரிட்டி இருக்கிறதில்ல. அப்போ அந்த காரியம் வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? இல்லையா? அதெல்லாம் அந்த கம்யூனிகேஷன்ல கிளாரிட்டி இருக்கணும்னா, மைண்ட் வந்து கிளாரிட்டி மைண்டினுடைய கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, கர்மத்திலயும் அந்த கிளாரிட்டி வந்து இருக்காது. நான் ஏன் இப்படி பேசுறேன்? நான் ஏன் இப்படி செய்றேன்? எதுவுமே கிளாரிட்டி இருக்காது. ஆகையால மைண்ட் அவ்ளோ வந்து எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும். அப்படி மைண்ட கிளியரா வச்சுக்கிறது நம்முடைய வேலை. அதனால தான் ஆரம்பத்துல சொன்னேன் மைண்டுக்கும், வார்த்தைகளுக்கும், இன்னும் சொல்லப்போனா ஆக்ஷன்ஸ்க்கும் என்ன இருக்கு? டீப்பா வந்து கனெக்ஷன் வந்து இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த வார்த்தைகள் மீது கவனம் வைக்கணும். எது ச- சில நேரத்துல பொய் பேசுறாங்க பாருங்க, ரொம்ப இயல்பா, வீக்கேஸ் தான், சரண்டர்ஸ் தான், ரொம்ப இயல்பா வந்துருது பொய். சத்திய வார்த்தைகள் வர மாதிரி இயல்பா வருது. எப்படி இருக்கோ அப்படி பேசணும். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, இதெல்லாம் செய்தீங்க, இல்ல பொய் சொன்னீங்க, இல்ல ஏதோ செய்துட்டு இல்லவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னா உங்க ஆறாதான், வேற யாருக்கும் நஷ்டம் இல்ல. புரிஞ்சுக்கலாம். நான் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆறாதான் என்ன ஆகுது? கெட்டு போயிடும், டேமேஜ் ஆகும். அப்போ அவ்வளோ தூக்கத்தை விட்டு ஜெயிச்சுட்டு அமிர்த வேளையில முயற்சி பண்ணிட்டு அவ்வளோ வந்து கிளாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவ்வளோ நியமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பொய் சொன்னா என்ன ஆகும்? இல்லையா? அதனால அந்த விஷயங்களை என்னென்ன பேசக்கூடாது, அதாவது ஒரு முரளில 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து வந்தது, சரியில்லாத வார்த்தைகள், சரியில்லாத எண்ணங்கள் போல. அவ ரொம்ப அது ஹைலைட் பண்ணல. ஆனா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அயதார்த்த சப்த அப்படின்னா யதார்த்தமற்ற வார்த்தைகள். அப்போ நாங்க சிட்சாட் பண்ணோம். நிறைய வந்தது. ஒரு 30 வார்த்தைகள் அப்படி. அதாவது சரி இல்லாதது நம்ம எவ்வளோ பேசுறோம், எப்படி எப்படி ஆட்டிடியூட்ல நம்ம பேசுறோம், எந்த மாதிரி உணர்வுகள்ல நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னு ஒன்னொன்னு பேச பேச நிறைய வந்தது. சிந்தனை பண்ணுங்க, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய பிரசன்டேஷன், ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும், எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவே என்ன ஆயிடும்? பழக்கமாயிடும். அப்புறம் நீங்க வாய் திறந்தாலே நல்ல வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இதுதான் வரும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும். ஆகையால நம்ம ஆறாவே நம்ம எப்பவுமே கிளீனா வச்சிருக்கணும். நம்ம எப்பவுமே ப்ரொடெக்டடா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அஃப்கோர்ஸ் பாபாவுடைய சகவாசம் இருக்கவே இருக்கு. எக்ஸ்ட்ரா உதவி நான் செய்யறேன்ற பாபா. எக்ஸ்ட்ரா உதவி நான் நம்ம நினைச்சிட்டோம்னாலே பாபா நமக்கு எக்ஸ்ட்ரா உதவி கொடுக்குற, ஹெல்ப் பண்றாரு, எக்ஸ்ட்ரா நான் கிரணங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? எக்ஸ்ட்ரா உதவி, எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம், எக்ஸ்ட்ரா கிரணங்கள் பண்ணணும் இல்லையா? அந்த அதெல்லாம் அனுபவம் பண்ணல சங்கம யுகத்துலன்னா வேற எப்போ நம்ம பண்ண முடியும்? பாபாவனுடைய அந்த ஒரு நான் செய்து காட்டினேன் பாபா, நான் செய்வேன் அப்படி நினைக்கும் போதே பாபா ஹெல்ப் எப்படி பண்றாங்கன்றது நம்ம அனுபவம் பண்ணணும் இல்லையா? எதுவுமே செய்யாம இருந்தா அப்ப பாபா எப்படி அப்படியே மேஜிக் பண்ணி மாத்துவாரா? இல்ல இல்லையா? அதனால நாம தான் இந்த விஷயங்கள் உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும், அத்தியனம் சொல்லணும் நிறைய. அது அந்த ஞான சிந்தனை கடைஞ்சிட்டே இருந்தோம்னா அந்த விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழத்துல நம்ம வந்து போக முடியும். போன முரளிலையும் பாபா சொன்ன தூய்மையினுடைய ஆழத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இன்னைக்கும் அது மைண்ட்ல இருக்கு. தூய்மையினுடைய ஆழத்தை பற்றி தெரியுமா? உம் தூய்மையான பிரம்மச்சரியம் மட்டுமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ பேச்சு சுத்தம் இல்லையா?
பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, லௌகிக்ல சொல்லுவாங்க அவங்க பேச்சு சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில நேரத்துல கேட்பாங்க அவங்க பேச்சு மாற மாட்டாங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. பேச்சு சுத்தம் அப்படின்னா என்ன, கிளீன் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, சத்தியமானது உள்ள எப்படி இருக்கோ அப்படிதான் இல்லையா. பேச்சு மாற மாட்டாங்க அப்படின்னா என்ன இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து என்ன சொல்றாங்களோ அதன்படி உறுதியா நிப்பாங்க, பக்காவா இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். ஆகையால நம்ம வந்து பேச்சுன்னு சொல்றோம். அந்த பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அந்த பேச்சை மாத்திட்டோம் அப்படின்னாலே, நல்ல விதமா இருந்ததுனால நம்ம வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஹேண்டில் பண்ணணும். நம்ம பண்ணாமையும் ஓடி போக முடியாது. ஹேண்டில் பண்ணணும். தேக உணர்வுல இருந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆன்மீக சக்தி வந்து வேணும். அப்ப ஆன்மீக சக்தின்னா வேற ஒண்ணு இல்ல, ஆத்ம உணர்வு பிளஸ் பாபாவின் நினைவு. அது 2 இருந்தது அப்படின்னா அந்த ஆன்மீக சக்தியினாலே எந்த பிரச்சனை வேணாலும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பேச்சுக்கு வந்து அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா வேல்யூஸ் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றதெல்லாம் விட்டுடுங்கன்ற பாபா. 2 விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேச்சும் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஒண்ணு இனிமைத்தன்மை, இன்னொன்னு உண்மையாக இருக்கணும். அவ்வளவுதான், மத்தது விட்டுடுங்க. மதுரதா அப்படின்னு அந்த இனிமைத்தன்மை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ முயற்சி தவம் பண்ணுங்க. 2வது சுத்தம் இருக்கணும். அந்த சுத்தம் சச்சாயின்ற அந்த உண்மை அல்லது நேர்மை, அது 2 இருந்தாலே போதும். அந்த தெய்வீக தன்மை நம்முடைய வார்த்தைகள்ல இருக்கு. எல்லாரையும் வந்து அப்படியே நம்ம கட்டி போட்டுடலாம் இல்லையா. ஆகையால வார்த்தைகள் வார்த்தைகள் அது என்னவோ எவ்வளோ ஈஸியா கொட்டுடுறோம் இல்லையா. கொட்டக்கூடாது, பேச்சை குறைக்கணும், இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, புறம் பேசுறது, நிந்தனை பண்றது, ஆதிமதி அந்த முதலிடை கடை தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசுறது, வேஸ்டும் ஆகுது, பாவமும் ஆகுது. அதனால இனிமேல் இன்றிலிருந்து இப்ப ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணணும். வார்த்தைகள் மீது கவனம் அல்லது அட்டென்ஷன் அல்லது மகத்துவம். அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தைகளுடைய மகத்துவம். அவங்க யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும். ஏதாவது நம்ம சொன்னோம்னா சொன்னது யாரு இல்லையா. அதாவது சில நேரத்துல என் மூலமாவே சில விஷயங்கள் சொல்ல வைக்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை. பட் நீ சொன்னாதான் நம்புவாங்க, சொல்லுன்னுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம வந்து செய்யக்கூடாது. முதல்ல தெரியாது, அது செய்வேன்னு நினைச்சிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வார்த்தைகள் நம்ம சொன்னா நம்புறாங்கன்னா நம்ம வார்த்தைகள் எவ்வளவு வந்து கரெக்டா இருக்கணும். இவங்க சொன்னா யார் சொன்னது, இவங்களா, அவங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருக்கணும் இல்லையா. இல்ல நம்ம முயற்சி பண்றோம், இவ்வளவு செய்யறோம்னா இத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம ஞானத்துக்கு வந்தனா அந்த ஒரு இம்ப்ரெஷனும் நம்ம கிரியேட் பண்ணல, உருவாக்கலைன்னா என்ன பிரயோஜனம். அப்புறம் வார்த்தைகள் மூலமா எப்படி நம்ம சேவை செய்யறது. அதனால பாருங்க, சொமான்ல இஷ்ட தேவதை என்ற சொமான்ல இருங்க, வாயில இருந்து என்ன வரும், வார்த்தைகள் எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், நம்முடைய மனநிலையை கண்ட்ரோல் பண்ணாலே, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாலே போதும். அப்போ எப்பவுமே நான் இஷ்ட தேவதை அப்படின்ற சொமான்ல இருங்க. இது முடியும் 24 hours இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் எப்போ எல்லாம் முடியுமோ அப்போ வந்து, அதாவது எந்த நேரத்துல நீங்க மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த நேரம் வரும்போது அதிகமாக அந்த சுமான் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் மென்மையா இருக்கும், வாய்ஸும் ஸ்வீட் வாய்ஸா இருக்கும். அப்போ ஞானம் சொன்னோன்னா அவங்க மனசுல போய் பதியும், அவங்களும் செய்யணும்னு விரும்புவாங்க. நமக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். ஆகையால இதெல்லாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்சஸும் இருக்கு, நான் செய்த முயற்சியும் இருக்கு. அநேகமா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். சாந்தி, சிஸ்டர் சொன்னாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து கடினமான வார்த்தையை நம்ம பார்த்து பேசும்போது
அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது வந்து எப்படி ஒரு நடைமுறையில பயிற்சி செய்யறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்க அளிக்க முடியுமா சிஸ்டர்? ஓகே. அதாவது ஒரு சிச்சுவேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல நன்றி சொன்ன அந்த நேரத்துல சொல்லல. இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது நமக்கு பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க, அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் எண்ணங்கள் வந்து வர வைக்க கூடாது. அதை நினைச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு நன்றி சொல்லணும். இப்படி நடந்துடுச்சு, முதல்ல ஏத்துக்கணும். ஏன் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்காம நடந்திருக்கு. அப்ப அது ஓகே தான். அதுக்கு நன்றி. மானசீகமா தான் சொல்லணும். அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் திட்டிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படி கிடையாது. இன்னும் அவங்களுக்கு கோபம் அதிகமாயிடும். ஆனா மனதிற்குள்ள அந்த ஒரு நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்கணும். டெய்லி அதுக்கு பயிற்சி பண்ணணும். டெய்லி வந்து நாங்க என்ன பண்றோம்னா, யாருக்காவது 4 பேருக்கு நன்றி சொல்லணும். ஏதாவது நிகழ்ச்சிகள் கெட்டு போயிருக்குன்னா அந்த நிகழ்ச்சிகளுக்கு நன்றி சொல்லணும். யாராவது நம்ம கூட சரியா விவகாரம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்வோம், சகாஷ் கொடுப்போம். அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்குள்ள மாற்றம் வருது, நாங்க கண்கூட பாக்குறோம். அதனால அந்த நேரத்துல சொல்லணும்னு இல்ல, அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் நினைச்சு சொல்லலாம். ஓகேயா? ஓம் சாந்தி சிஸ்டர். நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போது கூட நம்ம தண்ணியை சார்ஜ் பண்ணணும், வார்த்தைகளை கூட நம்ம சொல்றது மனுக்கு சார்ஜ் பண்ணணும், சகாஷ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அது வந்து கஷ்டம், அது சுலபம் இல்லை அப்படின்னு கூட சொன்னீங்க. அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்றது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? அதாவது கஷ்டம் அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது இல்ல, அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருக்கிறது இல்ல. பாபா வந்து யோசித்து பேசுங்கன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்குதான் சகாஷ் கொடுக்கறது. அந்த வார்த்தைகளுக்கு யோசித்து பேசணும். நான் இப்ப இது பேசலாமா, இத சொல்லலாமா, அப்படின்னு வந்து முதல்ல யோசிக்கணும், அதுக்கப்புறம் பேசணும். இதுக்குதான் பேரு. அந்த யோசிக்கிற நேரத்துல நம்ம பாபாவை நினைச்சு அந்த வார்த்தைகளுக்கு சகாஷ் இப்ப இந்த வார்த்தைகள் நான் பேச போறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் வரும்போது அப்ப கண்டிப்பா அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக தான் இருக்கும். அது பேசக்கூடாது அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். பாபா, நான் இப்ப பேசலாமா, இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு அப்படி பாபா சொல்லிட்டு கூட நீங்க பேசலாம். ஏன்னா நல்லா யோசித்து முள்ளிலேயே வருது, நல்லா யோசித்து புரிஞ்சுகிட்டு பேசுங்க அப்படின்னு வருது, ஒரு காரியத்தை செய்யுங்கன்றது. அப்போ நம்ம பாபாவை நினைக்கணும் இல்ல, அது நல்லா யோசிச்சு அது என்ன இருக்கு, உண்மை என்ன, நம்ம பேசலாமா வேண்டாமா தீர யோசிச்சு அதுக்கப்புறம் பேசணும். பேசிட்ட பின்னாடி வந்து யோசிக்கிறதுல எந்த பலனும் இல்லை, பச்சாத்தாபம் தானே. அதனால அந்த இன்பிட்வீன் டைம்ல பாபாவை நினைச்சிட்டு, பாபா நான் பேச போறேன் இல்லையா, இதனால எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், இது பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன வார்த்தைகள் வரணுமோ அந்த வார்த்தைகள் தான் வருது. முதல்ல நம்ம ஆறாவே நல்லா வச்சிருந்தோம் அப்படின்னா வார்த்தைகள் நல்லாதான் இருக்கும். அவ்வளவுதான். வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்முடைய ஆறாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பாசிட்டிவிட்டி அவ்வளோ இருக்கணும், தூய்மை அவ்வளோ இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே நல்லா இருக்கும். தவறான வார்த்தை வராது நம்ம வாயில இருந்து. ஓம் சாந்தி. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஓகே. ஒரு சகோதரி கேட்டாங்க, ஆம், அதாவது மனசுல வந்து நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன், நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா விஷயமே வந்து ஓப்பனா பேசுறவங்க. அது நல்லதோ கெட்டதோ மற்றவங்களுக்கு பாதிக்குமே அப்படின்லாம் அவங்க வந்து யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறது? இல்லையா, மனசுல வைக்க கூடாதுதான். அதுக்காக இடம் பொருள் பார்க்காம நம்ம அப்படியே சொல்லிடுறது கூட நல்லதில்லை. ஏன்னா சில நேரத்துல பாபா நீங்க வந்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வார். அது ஒரு ஹியூமரஸா இருக்கிறது அல்லது கேலி பண்றது, நம்ம இன்டென்ஷனலா எதுவுமே பண்ணல. ஆனாலும் வந்து ஆஹ் சில நேரத்துல அவங்க மூடு நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஹர்ட் ஆகும் இல்லையா. அதனால நான் ஓப்பன் மைண்டடாக இருந்தாலும் கூட இடம் பொருள் ஏவல் எல்லாமே இருக்கு, எந்த நேரத்துல பேசணும்,
எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும், அது கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அவங்க மூடு நல்லா இல்லாத நேரத்துல நீங்க அப்படியே நான் ஓப்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்க அதிகமா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும். நீங்க ஓப்பனா இருங்க, ரொம்ப ஃபைன், அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்ப ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு, இல்ல வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு, உடனே உடனே சொல்ல வேண்டாம். கொஞ்சம் ஆற போட்டு கொஞ்சம் இதான பின்னாடி நான் இதுதான் யோசிச்சேன், நான் இப்படிதான் யோசிச்சேன், அதுதான் நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா யார் வேணாலும் ஏத்துப்பாங்க. அதனால முதல்ல, அதாவது மைண்டுக்கும் மவுத்துக்கும் மூடுக்கும் கனெக்ஷன் இருக்கு. மனசுல வந்ததெல்லாம் வாயில வந்துடக்கூடாது. இடையில மூடு இருக்கு, அந்த மூடும் இருக்கு, அதை பார்க்கணும். 3M மேனேஜ் பண்ணணும். மைண்டையும் மேனேஜ் பண்ணணும், மவுத்தையும் மேனேஜ் பண்ணணும், அதே நேரத்துல மூடையும் மேனேஜ் பார்க்கணும். மூடை பார்த்துட்டு தான் நம்ம மூடு நல்லா இருக்கணும், அவங்க மூடு நல்லா இருக்கணும். அப்போ பிரச்சனைகள் வந்து வராது. இல்லைன்னா மனசுல இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்றது நல்லதுதான். ஓம் சாந்தி. சிஸ்டர் சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து பொய் சொன்னோமாக்கா அந்த த்ரோட் சக்கரை வேலை செய்யாது, அது பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படும்னு. இப்போ நமக்கு நோய் வர்றது ஒன்று கர்ம கணக்கு, இன்னொன்று வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை ஓராவுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா சிஸ்டர்? அதாவது நம்ம வந்து இந்த கடைசி பிறவில நம்முடைய கர்மா கணக்கு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்கம்ப்ளீட் கர்மாஸ் எல்லாமே வந்து செட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நமக்கு நோயும் வருது இல்லைங்களா? அதே நேரத்துல நம்முடைய கவனக்குறைவாலையும் நோய் வந்து வருது. அப்போ அந்த த்ரோட் சக்கரா மட்டும் அந்த பேச்சுக்கு கனெக்டட் அப்படின்றதுனால சொன்னேன். 7 சக்கராவும் இருக்கு நம்ம பாடியில. அப்போ வந்து நம்முடைய கெட்ட செயல்களால என்ன ஆகுதுன்னா அந்தந்த சக்கரா பாதிப்படையும் போது அந்தந்த இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பா நோய் வந்து வருது. வெளியில இருந்து வருது, அதை நம்ம தடுக்க முடியாது. பட் இந்த சக்கராஸ் நாம நல்லா வச்சிருந்தோம் அப்படின்னா அப்ப இங்க நம்ம கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம் இல்லையா? அல்லது அந்த நோயே வந்தாலும் நமக்கு வந்து அது நம்ம சேவைக்கு வந்து அது தடையா வந்து இருக்காது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் கேக்குறாங்களே, தாதிமார்களுக்கெல்லாம் கூட எவ்வளவு நோய் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா கணக்கு இருக்கு எல்லாருக்குமே. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ ஆத்மாக்களோட கணக்கு இருக்கு. நம்ம ஒரு டிசிஷன் சரியா எடுக்கலைன்னா எத்தனை ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுத்திருப்போம் அல்லது அதிருப்தி பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம டீப்பா போக வேண்டாம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் நிறைய மூட்டை மூட்டையா கணக்கு வழக்கு வந்து இருக்கு. அது வெளியில இருந்து வர நேரத்துல நம்மள அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நாம வந்து விழிப்புணர்வுல இருந்து நம்முடைய ஆரோவை நல்லா வச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு அதை கடந்து போகலாம். அந்த கர்ம கணக்கு எதுவாக இருந்தாலும் சங்கம யுகத்துல நம்ம படுத்திட மாட்டோம். நம்ம வந்து நம்முடைய பாக்கியத்தை எவ்வளவு உருவாக்கிக்கணுமோ அதை உருவாக்கிட்டே இருப்போம். நம்ம சேவைக்கு அது எதுவுமே வந்து தடையாக இருக்காது. அதுதான். அதனால நம்ம வந்து ஆரோவை கிளீனா வச்சுக்கணும். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வந்து ரைட் ஹேண்ட், அதாவது சிஸ்டர்ஸ் ரைட் ஹேண்ட் ரிட்ரீட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கம்யூனிகேஷன்னு சொல்லும் போது சில நேரம் எப்போ நம்ம அதிகாரமாக பேசலாம், எப்போ வந்து ஒரு குழந்தையா பேசலாம். ஏன்னா சில நேரம் சொல்லும் போது நம்ம அதிகாரத்துவத்தோடு பேசிடுவோம், அது மற்றவங்களால ஏற்றுக்க முடியாது. அந்த இனிமையாக பேசணுன்னா அது கொஞ்சம் விளக்குறீங்களா? அந்த இனிமைக்கும் அதிகாரத்துக்கும் அந்த சாஃப்டாக ரொம்ப கீழே இறங்கி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா சில நேரம் நம்ம ஆர்டர் கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் அதிகாரத்துவம் பாவிச்சிடுறோம். அவங்க மற்றவங்க நினைப்பாங்க, ஏன் இவங்க வந்து ரொம்ப ராஃபா பேசுறாங்க. அதை கொஞ்சம் விளக்குங்க. இல்ல, அதாவது நம்ம முக்கியமா பேசும்போது அந்த ரூல் என்ன நம்ம மனசுல வச்சிருக்கணும்னா, நான் என் எதிரில இருக்கக்கூடிய ஆத்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் நான் வந்து பேசணும், மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா முந்தியெல்லாம் பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு ஜென்மத்துல தூய்மையாக இருந்தீங்கன்னா 21 ஜென்மங்கள் நீங்க தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆயிடுவீங்கன்னு சொல்லுவார். ஆனா சமீப முரளில ஒரு முரளில பாபா சொல்றார், அவ்யக்த முரளில, ஒரு ஜென்மம் நீங்க மதிப்பு கொடுத்துட்டீங்கன்னா முழு கல்பமும் உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால பேச்சினுடைய ரூலே என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுடைய பதவியோ அல்லது அவங்களுடைய ஸ்டேட்டஸோ இல்ல வேற ஏதோ பார்த்து மதிப்பு கொடுக்க கூடாது. ஆத்மாவை பார்த்துதான் நம்ம வந்து மதிப்பு கொடுத்து பேசணும். ஆத்மாவை மதிக்கணும்.
அப்போ அந்த ஆத்மாவை மதிக்கணும்னு வரும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து வந்துடும். அதாவது லவ்ஃபுல்லாவும் சொல்வீங்க, ஸ்வீட்டாவும் சொல்வீங்க, அதே நேரத்துல ஃபர்ம்னஸ் கூட உங்களுக்கு இருக்கு. அதிகாரம் அப்படின்றது வராது அந்த இடத்துல. ரொம்ப ஃபர்மா இருப்பீங்க, நீங்க சொல்ற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருப்பீங்க. ஆனா அந்த அதிகார தோரணை அப்படின்றது வராது. அப்போ அப்போ அவங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு அதை செய்யணும்னு தோணும். நீங்க எப்போ மதிப்பு கொடுத்துட்டீங்களோ, ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் வேண்டியது ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட். மதிப்பு தான் வேணும். அந்த ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்துருங்க. எதுவுமே பார்க்க வேணாம். ஒரு ஆத்மா இல்லையா, நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அந்த ஆத்மாவுக்கு நம்ம வச்சிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஆத்மாவுக்கு எப்படி பேசணும். இப்ப யாராவது வராங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அப்படி பேசி பழகி அவங்க வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் புரிய வச்சு அப்படிதான் பேசணும். ஸ்வீட்டா பேசுங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல ஃபர்ம்னஸ் வந்து இருக்கணும். உறுதியா நம்ம வந்து இருக்கணும். அப்ப அது அதிகார தோரணையாக ஆகாது. ஏன்னா அங்க ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா? அப்போ அது அதிகாரமாக மாறாது. ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அது அதிகாரமா மாறாது. அதனால அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பேசுறேனா அப்படின்றது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அது மாறாது. அது வந்து நல்லாவே நீங்க சொல்றது சொல்லுவீங்க. அவங்களுக்கும் வேற எந்த விதமான ஃபீலிங்கோ வராது. அந்த ரெஸ்பெக்ட்ன்றது மஸ்ட். நன்றி சிஸ்டர். வேற யாருக்கும் கேள்வி இருக்குங்களா? என்ன இது வந்து தொடர்பும் உறவுகளும் கண்டிப்பா எல்லாருக்கும் கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, இன்னொரு கேள்வி சிஸ்டர். அதாவது நம்ம இப்போ வந்து இப்போ இங்கே உள்ள இந்த குழுவினர் வந்து சேவையில் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு மேலே ஒரு சென்டர் வாசி இருப்பாங்க. அடுத்தது இங்கே ஏஆர்சியில் மூத்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்புறம் வெளிநாட்டில் இருந்தும் சில சகோதர சகோதரிகள் வராங்க போகிறாங்க. அவங்களோடலாம் நம்ம வந்து எப்படி வந்து தொடர்பு வைத்துக் கொள்றது? நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம தொடர்பு வைத்துக்கொள்ள முடியல. ஒன்று லாங்குவேஜ் பேரியராக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு சென்டரில் ஒரு மூலையில் இருக்கோம், நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரோம் போகிறோம், அந்த சீனியரோட அந்த அளவுக்கு நெருக்கமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எப்படி நம்ம நெருக்கமாக வர்றது? எப்படி இந்த நெருக்கத்தை வைத்து நான் வந்து அடுத்து ஆன்மீகத்தில் இன்னும் முன்னேறலாம்? இதுதான் கேள்வி. அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து நம்முடைய குடும்பம், நம்முடையவங்க, என்னுடையவங்க அப்படின்னு வரும்போது அந்த நெருக்கம் தானாகவே வந்துடும். எதுக்கு நம்ம வந்து பயப்படணும்? எல்லாருமே நம்முடைய குடும்ப. தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். நம்ம ஃப்ரீயா வந்து பேசலாம். பேச்சுன்னா இந்த லாங்குவேஜ் மட்டுமே இல்லையே, சைலன்ஸ் பாஷைக்கோ இல்லது ஆன்மீக பாபா சொன்ன மாதிரி பார்வை ஆன்மீக மொழிக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஆன்மீக மொழின்றது தெரியும். ஆகையால் அதை சைலன்ஸ் பாஷையை அதிகரிக்கலாம், ஆன்மீக மொழியை அது வந்து அதிகரிக்கலாம், கண்ணின் மொழி புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும் போது அந்த பயம் போயிடும். முதல்ல நம்முடையவங்கன்ற ஃபீலிங் நமக்குள்ள இருக்கும் போது அந்த தேகாபிமானம், அந்த தயக்கம், அந்த ஹெசிடேஷன்ல போயிடும். அதனால எல்லார்கிட்டையும் நம்ம குடும்பம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லியுமே வந்து எல்லாரையும் எமர்ஜ் பண்ணி இவங்க எல்லாம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி தினமும் அவங்களுக்கெல்லாம் சகாஷ் கொடுக்கறது, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்க செய்தீங்கன்னா உங்க அந்த ஃபேமிலி ஃபீலிங் வரும்போது யார் வந்தாலும் போனாலும் அவங்களும் அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து நீங்க வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு ஆன்மீக மேக்னெட்டாக இருந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வந்து பேசுவாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய அன்பு வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ நம்ம மனிதர்கள் வேணும், எல்லாரும் வேணும், உறவு வேணும். அப்படி நம்ம இருந்தது, நமக்கு அந்த மாதிரியான உணர்வு இருந்ததுன்னா நான் கேரண்டி கொடுக்குறேன், அவங்க பாஷை தெரியாத சீனியரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து பேசுவாங்க, உங்க பழகுவாங்க, திருஷ்டி கொடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்களோட அந்த சோலோடு உங்களுக்கு கனெக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை நீங்க அடைவீங்க. அதனால முதல்ல நம்ம வந்து அந்த ஃபேமிலி ஃபீலிங்ல இருக்கணும். தயக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது.
நம்ம எல்லா வாயுமண்டலம் நமக்கு கிடைச்சிருக்கு, மதுபனுடைய வாயுமண்டலம் கிடைச்சிருக்கு, அல்லது மகாரதிகளுடைய வாயுமண்டலம் கிடைச்சிருக்கு. ஆகல நமக்குள்ள இருக்கிற வாயுமண்டலத்தை நம்ம நல்லா வச்சிருக்கணும். அவ்வளவு. நன்றி சிஸ்டர். வேற யாருக்கும் கேள்வி இருக்குங்களா? இல்லை இதோட முடிச்சிடலாங்களா? நிறைய விஷயங்கள் சகோதரி நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, சரி, இதோட முடிச்சிருவோங்களா? ஓகே, ஓகே, நன்றி சிஸ்டர். வெல்கம்.